இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கடவுளை முன்னிறுத்தி வாழ்வோம், நம்முடைய வாழ்வும் முன்னோக்கி செல்லும். அன்புமிகு இறை மக்களே, நமது வாழ்விலே எப்பொழுதும் நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அல்லது மனித சக்தியை முன்னிறுத்தி வாழாமல் இறை சக்தியை முன்னிறுத்தி நமது வாழ்வின் மையமாக கொண்டு வாழ வேண்டும் என்ற நற்செய்தியில் இயேசுவை இந்த ஏரோதியர் சிலர் அனுப்பி, அதாவது பரிசேயர் ஏரோதியர் சிலரை அனுப்பி இயேசுவை சோதிக்கிறார்கள். எப்படி சோதிக்கிறார்கள் என்றால், மனித சக்திக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா அல்லது இறை சக்திக்கா? அதை எந்த விதத்தில் அவர்கள் சோதிக்கிறார்கள் என்றால், அந்த வரி கட்டுவதன் வழியாக சீசருக்கு வரி செலுத்துவது முறையா? பெரும்பாலும் இயேசு அவர்கள் கேட்கின்ற கேள்வியிலேயே பதில் கூறுகின்ற ஒரு ஆற்றலை பெற்றிருக்கின்றார். அந்த ஆற்றலை இன்றைய நாளிலே நற்செய்தியின் வழியாக எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த நாணயத்தை எடுத்து வரச் சொல்கிறார்கள். யூதர்கள் பயன்படுத்துகின்ற அந்த நாணயம் என்பது ரோமை அரசுக்கு கீழே செயல்படுவதனால் அந்த ஆட்சியினுடைய பொறுப்பில் இருக்கின்ற நாணயமாக அரசனுடைய உருவத்தை தாங்கிய ஒரு நாணயமாக இருக்கிறது. எனவே அந்த நாணயத்தை பார்த்து, சீசருக்குரியதை சீசருக்கும் இறைவனுக்குரியதை இறைவனுக்கும் கொடுங்கள் என்று கேட்டார் என்று சொல்கிறார். இந்த பரிசேயர்கள் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா என்றுதான் கேட்டார்களே தவிர இறைவனுக்கும் வரி செலுத்துவது முறையா என்று கேட்கவில்லை. ஆனால் இயேசு சொல்கின்ற பதில், சீசருக்குரியதை சீசருக்கும் இறைவனுக்குரியதை இறைவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? முதலில் நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுதும் இறைவனுக்குரியதை மட்டுமே நாம் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். இறைவனுக்குரிய மரியாதை, இறைவனுக்குரிய நன்றி கடன், இறைவனுக்குரிய ஜப வழிபாடு, இறைவனுக்குரிய ஒரு அங்கீகாரம், இறைவனுக்குரிய ஒரு முன்னுரிமை நமது வாழ்க்கையிலே கொடுக்கும் பொழுது மற்றவையெல்லாம் சரிவர நடைபெறும் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். ஆம் அன்புமிகு இறை மக்களே, என்ற நற்செய்தியின் வழியாக வரி செலுத்துவது முக்கியமல்ல, ஆண்டவரில் நாம் வாழ்கிறோமா, ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்கிறோமா என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் ஆழப்படுத்தி அற்புதமாக வெளிப்படுத்துகின்றார். இறைவனோடு இணைந்தவர்களாக, இறை நற்செய்தியோடு இணைந்தவர்களாக என்னாலும் இறைவனுக்கு முழுமையான முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ இந்த நாளிலே நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் இறைவனை எங்களுடைய அறிவாற்றலால் சோதிக்காமல் உள்ளார்ந்த அனுபவம் கொண்டு வாழவும், சிறப்பாக இறைவனுக்கு முழுமையான முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் எமக்கு பொழிவீராக. ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.